அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பொருளாதாரம் பற்றி எத்தகைய கொள்கை முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக பொருளாதாரம் குறைவாக நமக்கு வழங்கப்பட்டால் கூட அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான் என்ற நம்பிக்கையோடு இருப்பதை கொண்டு போதுமாக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டோம். இந்த நேரத்தில் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்த உலகத்தில் பெரும்பாலும் நம்ம பார்த்தா யாரு தவறான காரியங்களை செய்கிறார்களோ அவங்கெல்லாம் நல்ல செழிப்பான நிலையில் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. பெரும்பாலும் அதுக்காண்டி நல்லவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்லவர்கள்ட்டையும் எல்லா செல்வத்தை கொடுத்துருக்கிறான். ஆனா அதிகமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா நேர்மையா சம்பாதிக்கிற ஆளை விட நேர்மை இல்லாம சம்பாதிக்கிறவருக்கு வருமானம் அதிகமா தான் இருக்குது. அனுமதிக்கப்பட்டதை மட்டும் வியாபாரம் பண்றவரை விட தடுக்கப்பட்டதை வியாபாரம் பண்றாருன்னு வைங்க, அவருக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். கரெக்டான சரியான அளவு நிறுவையில வியாபாரம் செய்யறவரை விட அளவு நிறுவையில குறைவு செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு லாபம் அதிகமா தான் கிடைக்கும். அப்ப லஞ்சம், ஊழல் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தாறுமாறு அவங்களுடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போகிறது. அதே நேரத்தில் நம்ம ஒழுங்கா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, ஒரு யாசகம் கூட கேட்கக்கூடாது, பிச்சை வாங்கக்கூடாது, இப்படின்ற மாதிரி ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு வாழும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. பெரும்பாலும் இப்படி நெறிமுறையா வாழ்ந்து கூட செல்வந்தர்களா இருக்கிறாங்க. ஒழுங்கான முறையில் வியாபாரம் செய்தவர்கள் கூட வசதி படைத்தவர்களா இருக்கிறாங்க குறைந்த அளவில். அதிகமான பேரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா சரியான முறையில் நடக்கக்கூடியவங்க உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில ஏன் இந்த நிலைமை ஏற்படுது? அப்ப கெட்டவன்லாம் நல்லா இருந்து நல்லவன்லாம் கெட்டதா இருந்தா என்ன நியாயம் என்கிற மாதிரியான ஒரு கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. இதுக்கு இஸ்லாம் பலவிதமான விடைகளை வைத்திருக்கிறது. முதலாவது நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, உலகத்தில் எந்த மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் யார ரொம்ப 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 உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ, பொருளாதாரத்தில் நல்ல வசதி, உலகத்தில் அவர் தான் வசதியான ஆளு, இந்த நாட்டில் அவர் தான் வசதியான ஆளு, நம்ம ஊர்ல அவர் தான் வசதியான ஆளு என்று நம்ம சிலரை முடிவு செஞ்சு வச்சிருப்போம். அந்த மாதிரியான ஆட்களை எடுத்துக்கொண்டால் கூட காசு தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குமே தவிர குறைய இல்லைன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நீங்க விளங்கிக் கொள்ளணும், அவங்கள்ட்ட ஒரு 10% மைனஸ் இருக்கும். 90% அல்லாஹ் எல்லாம் பரக்கத்தா கொடுத்துறான். ஆனால் 10% என்ன செய்யறான்னு கேட்டா எல்லாருக்கும் தான் குறைய வைக்கிறான். காசை குறைச்சவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற குறைகள் இல்லாம இருப்பாங்க. காசு எல்லாம் குறைச்சிருப்பான், உடல் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. காசு அதிகமா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்காது. இப்ப சமமா போச்சா இல்ல, பேலன்ஸ் ஆயிடுச்சுல. ஆனா நம்ம எதை மட்டும் பாக்குறோம்? இந்த காசு மட்டும் தான் பாக்குறோம். பணம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணுதான் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவோ கோடீஸ்வரர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கிட்னி வேலை செய்யாது, குடிக்கிற தண்ணீரை அந்த உடம்பை வெளியேற்றாது. மிஷின் வச்சு முதல்ல ஊசி போட்டு வெளியேற்றுவாங்க. அப்புறமேல மிஷினை வச்சு என்ன செய்யணும்? டயாலிஸ் பண்ணி தான் அந்த சிறுநீரை வெளியேற்றணும், இல்லைன்னா செத்து போயிடுவாரு. அப்ப அவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு அவர் குடிக்கிற தண்ணீரை அவருக்கு வெளியேற்ற முடியலன்னு ஆக்குறான. அப்படி இல்லாம நம்ம இப்படி வச்சிருக்கான்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறை குறையா? ஆனா நம்ம எதை மட்டும் பார்க்கிறோம்? வெறுமனே காசு, பணம், காரு, வீடு, பங்களா, தோட்டம், துறவு இது இருந்துச்சுன்னா அவருக்கு மேல அல்லாஹ் நிறைய அருள் புரிஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவருக்கு அருள் இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும், எந்த ஒரு மனிதரை எடுத்து பார்த்தாலும் சரி அவர்கள்ட்ட என்ன இருக்காது? 100% நிறை இருக்காது. நீங்க எதுக்கு நீங்க காசு இல்லைன்னு நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி, நோய் இருக்குதுன்னு அவர் கவலைப்படுவாரு, பொண்டாட்டி சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு, புள்ள சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு, அல்லது புள்ளையே இல்லைன்னு கவலைப்படுவாரு. அந்த இடைஞ்சல் பண்றாங்க இல்ல, இவன் இடைஞ்சல் பண்றான, தொந்தரவா இருக்குத, ரைடு விடுறாங்கல்ல, அவங்க கை கட்டி நிக்க வேண்டி இருக்கு, இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விவகாரத்தில் அவருக்கு என்ன இருக்குது? மனக்குறைகள் இருக்கத்தான் செய்கிறது.
அப்ப நீங்க என்ன எப்படி இதுக்கு இஸ்லாம் என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு கேட்டா, உனக்கு மட்டும் குறைன்னு நீ ஏன் நினைக்கிற? உன்னைய மட்டும் குறையா வச்சு அவனை மட்டும் நிறைய வச்சிருந்தா தான் நீ என்ன செய்யலாம்? என்னங்க இப்படி அநியாயமா இருக்குன்னு நீ கேட்கலாம். ஆனா நான் எப்படி பண்ணிருக்கிறேன்? குறைகளையும் நிறையும் கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு 90% நிறைவு இருக்கும், ஒரு 10% குறைவு இருக்கும். அந்த குறைவு என்ன குறை என்பது அல்லாஹ் ஒரே மாதிரி ஆக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா குறை வச்சான்னு வைங்க, அது உலகம் இயங்காது. உலகம் இயங்குறதுக்காக வேண்டியும் இறைவனை சார்ந்தே மனுஷன் இருக்கணும். நான் கேட்கிறேன், எதுவுமே குறை இல்லை அப்படின்னு துவா எதுக்கு? அல்லாட்ட இது கேட்கணும். அல்லாட்ட நம்ம ஏன் மன்றாட போறோம்? நம்ம நரகத்து கொல்லிக்கட்டே ஆயிருவோம். எதையாச்சும் ஒண்ணு வைத்த வழின்னு இருக்கு ஒருத்தனுக்கு, நல்லா வைத்த வழியை போக்கு, எல்லா பிள்ளை சரியில்லை, யாரா பிள்ளைய கொடு, இப்படி என்னத்தையாவது நீங்க இறைவனை சார்ந்து நிக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டும். இந்த குறைபாடுகள்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, காசு பணம் குறைகிறத விட வேற விஷயங்கள் குறைவதுதான் ரொம்ப கேடானது. நம்ம படி பகட்டுக்கு தான் அது உதவுமே தவிர, ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது காசு குறைஞ்சா உங்களுக்கு என்ன? ஆரோக்கியம் நல்லா இருக்குது, காசு குறைய இருக்குது. இப்ப எது நமக்கு தேவை? ஒரு கோடீஸ்வரன் போய் கேளுங்க, அப்ப கிட்னி அவனுக்கு போயிருக்கும். இந்த கிட்னிக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறியா, கிட்னி தர்றேன்னா 2 கோடி ரூபாய் தந்துருவான். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நம்மகிட்ட இருக்க ஒரு கிட்னியுடைய மதிப்பு 2 கோடி ரூபாய். அதான் அர்த்தம். அவன் 2 கோடி ரூபாய் வாங்க ரெடியா இருக்கிறானே, 10 கோடி ரூபாய்க்கு தான் கிடைக்கும், அது வாங்குவான். ஏன்? அப்ப நமக்கு அவன் பழுதாகி போச்சு, அந்த சாமான் கிடைக்காது. கண்ணு போச்சு, கண்ணு 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் கண்ணு கிடைக்கும் இருக்கு மார்க்கெட் நிலவரம். ஒரு பேச்சுக்கு கண்ணு 2 போயிடுச்சு, 5 கோடி ரூபாய் கொடுத்தா தான் கண்ணு கிடைக்கும் இருக்குது. 5 கோடி ரூபாய் கொடுத்த அந்த கண்ணை வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்குவான்ல. அப்ப உனக்கு கண்ணு நல்லா இருக்கு, 5 கோடி ரூபாய் இருக்குல்லப்ப, நீயா சோத்துக்கு கஷ்டப்படுற? உனக்கு கண்ணு அழகா வச்சிருக்கிற, 5 கோடி ரூபாய் கையில இருக்கு நினைச்சிட்டு போ. கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கு, பிளட் சுத்தமா இருக்கிறது, அப்படி நினைச்சுக்கிட்டு போனோம்னு சொன்னா இந்த குறைகள் குறையாக தெரியும். இறைவன் யாருக்கு அநீதி இல்லை. லா எலிமுன் நாச செய்யா, மனிதனுக்கு அல்ல அநியாயமா செய்ய மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்ல அநியாயம் பண்ணிவிட்டான், அவனுக்கு நல்லா கொடுத்தான், எனக்கு கொஞ்சம் கொடுத்தான் நீ நினைக்கிற. அவனுக்கு தான் அவனுடைய தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா இதுல எல்லாம் அக்கறை பச்சைமாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பழமொழி இருக்கு பாத்தீங்களா? அது வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தக்கூடியது. இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா இது மாதிரி தான் அது இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நிக்கிறவங்க அந்த பக்கம் பார்த்தா பச்சை பசேர்னு தெரியும், இதே மாதிரி தான் அது இருக்கு. என்ன கிராஸ பாக்குறதுனால, இப்படி பார்வை பாக்குறதுனால, இப்படி பார்த்தா மண்ணெல்லாம் தெரிஞ்சிடும், இடைவெளியெல்லாம் தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா பச்சை மட்டும் தான் தெரியும். அதனால இங்க இருந்து பார்க்கும்போது போக போக பச்சை பச்சேன்னு இருக்குமா, அங்க போய் பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும். அவன் பார்ப்பான், அங்க இருந்து நம்ம இருக்கிற இடத்த பார்ப்பான், அங்க ஒரு இங்க ஒரு புல்லுதான் இருக்கு. ஆனா அங்க இருந்து பார்த்தா என்ன செய்யுங்க, பச்சை பசேர்ந்து கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, இக்கரையில இருந்து பார்த்தா அக்கறை பச்சையா தெரியும், அக்கறையில இருந்து பார்த்தா இக்கரை பச்சையா தெரியும். 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான 2 நிலத்தில இது இங்க இருந்து பார்த்தா அது பச்சையாகும், அங்க இருந்து பார்த்தா இது பச்சையாகும், தெரியுதா இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு ஏழை ஆரோக்கியமா உள்ளவனை பார்த்துட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரன் குறைபாடு இருக்குவான், அவன் ஏங்குவான். நல்லா இருக்கான், இவன் தான் திங்கிறான், வேலைக்காரன் இந்த போடு போடுறானே, நம்மளுக்கு இறைச்சி திங்க கூடாதுங்கிறாங்களே, நமக்கு கொழுப்பு சேர்க்க வேணாங்கிறாங்களே, நமக்கு என்ன சேர்க்க கூடாதுங்கிறாங்களே, நம்ம கேழ்வரகு ரொட்டியை சாப்பிட சொல்றாங்களே, நம்ம வீட்டு வேலைக்காரன் பிரியாணி போட்டு வெட்டுறானே, அப்ப அவன் எங்க வேணா இல்லையா? அவ்வளவு காசு இருக்கக்கூடிய அவன் என்ன நினைக்குவான்? அவன் அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அதை திங்காத இதை திங்காதேமா. அவன் வீட்டுல உள்ளவன் என்ன செய்வான்? எல்லாரும் வேலைக்கு வரலாம் திம்பான், இவன் பார்த்துட்டு இருக்கான. என்னத்துக்கு சம்பாரிச்ச நீ? அதுக்கான காசை குறைச்சல, ஏதாவது ஒண்ணு அல்லாட்ட கொடுத்துருப்பான். எவனுக்கும் 100% கொடுக்கவே இல்லை யாருக்கும். உலகத்துல ஒரு மனுஷனை கொண்டாந்து இவருக்கு ஒரு குறை இல்லைன்னு காட்டுங்க பார்ப்போம். அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் குறைய கொடுத்திருக்கும் போது நீங்க காசை மட்டும் பெருசா நினைக்கிற? அல்லாஹ் உன்னை கொடுத்தா உன்னை எடுத்துட்டு உன்னை கொடுக்கறான், அப்படி நினைக்கணும். உன்னை எடுத்துட்டானா நிச்சயமா அந்த குறை இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு புரிந்து கொண்டோமையானால் இதுல என்ன வராது? பணங்காசு கம்மியா இருக்கிறதுனால பணக்காரர்கள் மேல கோபமும் நமக்கு வராது, அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு ஏக்கமும் வராது, பொறாமையும் வராது. வரலன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துடும். எதனால போதும்ன்ற மனசு வரமாட்டேங்குது? 10ல நீ நினைக்கிறதுனால வரமாட்டேங்குது. அதை விட நான்ல நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு பாரு. மற்றவர்களை விட நம்மை பணம் இல்லாதவர்கள் நினைக்கணும் நம்ம தான் நல்லா இருக்கிறோம். நமக்கு எத்தனை வகையில்